வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ராஜ்பெட்டில் உங்கள் பெரிய ஸ்கோரை வெல்வதற்காக உங்கள் வெற்றிகரமான ஏவியேட்டர் விமான ஸ்ட்ராட்டஜியை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம். முரண்பாடுகள் உள்ள அட்டவணையை விரிவாக்குங்கள். முந்தைய விமானங்களின் புள்ளிவிவரங்கள் மற்றும் தற்போதைய விளையாட்டின் முன்னேற்றம் ஆகிய இரண்டையும் நீங்கள் அணுகலாம். மற்ற வீரர்களின் சவால்களின் அளவு, அவர்கள் விமானத்தை நிறுத்தும் முரண்பாடுகள் மற்றும் வெற்றிகளின் அளவு ஆகியவற்றையும் அணுகலாம். ஏதேனும் வடிவங்கள் அல்லது போக்குகளை அடையாளம் காண முந்தைய சுற்றுகளின் முடிவுகளை மதிப்பாய்வு செய்யவும். விமானம் விபத்துக்குள்ளான அல்லது அதன் இலக்கை அடைந்த மல்டிப்ளையரில் கவனம் செலுத்துங்கள். எடுத்துக்காட்டாக 100 சுற்றுகளில் விமானம் 10x மல்டிப்ளையரை 20 முறை அடையும் முன் விபத்துக்குள்ளானால் 10xக்கு முன் விபத்தை கணிப்பதில் உங்கள் வெற்றி சதவீதம் 20% இருக்கும். எந்த மல்டிப்ளையர்ஸ் அடிக்கடி தோன்றும் என்பதில் கவனம் செலுத்துங்கள். இவை ஹாட் எனப்படும் மற்றும் நீண்ட காலமாக தோன்றாதவை கோல்ட் எனப்படும். ஹாட் மல்டிப்ளையர்களில் மீது பந்தயம் கட்டுவது அதிக லாபத்தை கொண்டு வரலாம், ஆனால் அது ஆபத்தானது. கோல்ட் மல்டிப்ளையர்களில் மீதான பந்தயம் குறைவான அபாயங்களை கொண்டு உள்ளது, ஆனால் குறைந்த வெகுமதிகளையும் கொண்டுள்ளது. உங்கள் கணிப்புடன் தொடர்புடைய ஆபத்து மற்றும் சாத்தியமான பணம் செலுத்துதல் ஆகியவற்றின் அடிப்படையில் உங்கள் பந்தய அளவுகளை சரி செய்யவும். எடுத்துக்காட்டாக, குறைந்த ஆபத்துள்ள கோல்ட் மல்டிப்ளையரில் நீங்கள் பந்தயம் கட்டினால் சாத்தியமான வெற்றிகளை அதிகரிக்க பெரிய பந்தய அளவை தேர்வு செய்யலாம். உதாரணத்திற்கு, 2x மல்டிப்ளையர் கடந்த 50 சுற்றுகளில் 30% நேரம் இறங்கியுள்ளது. 10x மல்டிப்ளையர் கடந்த 100 சுற்றுகளில் ஒரு முறை மட்டுமே எட்டப்பட்டுள்ளது. கடைசி 20 சுற்றுகளில் 7x மல்டிப்ளையர் தோல்வியை தொடர்ந்தன. இந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் நிகழ்வின் அதிக அதிர்வெண் காரணமாக நீங்கள் 2x மல்டிப்ளையரில் பந்தயம் கட்டலாம். 10x மல்டிப்ளையர் கவர்ச்சியான வெற்றிகளை வழங்குகிறது, ஆனால் அதன் குறைந்த அதிர்வெண் அதிகரிக்க அபாயத்தை குறிக்கிறது. இந்த முரண்பாடுகளில் எச்சரிக்கையுடன் பந்தயம் கட்டவும். 7x மல்டிப்ளையர் இலக்கும் வரிசை உடைக்கும் வரை தவிர்க்க வேண்டும். முரண்பாடுகள் அட்டவணையில் ஒரு அனுபவம் வாய்ந்த வீரரை தேர்வு செய்து விளையாட்டின் போது அவரது செயல்களில் கவனம் செலுத்துங்கள். அவருக்கு பிறகு நீங்கள் பணத்தை திரும்ப பெறக்கூடாது. முந்தைய சுற்றுகளின் புள்ளி விவரங்களின் சரியான பகுப்பாய்வு உங்கள் வெற்றிக்கான வாய்ப்புகளை கணிசமாக அதிகரிக்கிறது. ஏவியேட்டர் ரேண்டம் நம்பர் ஜெனரேஷனை அடிப்படையாக கொண்டது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே எந்த ஸ்ட்ராட்டஜியும் 100% வெற்றிக்கு உத்தரவாதம் அளிக்காது.